ஹேர் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டரை பத்தி என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் ஆர் குப்பையில கூட தூக்கி போட்டுலான்னு தோணுச்சு. அதுக்கு காரணம் இந்த ரோஸ்மெரி வாட்டரை வச்சு நான் பண்ண பேட்ச் டெஸ்ட் தான். பேட்ச் டெஸ்ட்னா இது நமக்கு ஒத்துக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு விசிபிளான ஸ்கேல்ப் ரீஜியன்ல டே 1 அப்ளை பண்ணி பார்க்கணும். இதை கண்டினியூவா 2 டேஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு டே 1 யூஸ் பண்ணும்போது லைட்டா எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ரோஸ்மெரி வாட்டரை கண்டினியூவா யூஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு இன்டர்நெட்ல தேடும் போது பேஸ்டர்ஸ் கண்டெக்ட் பண்றப்போ இரிட்டேஷன் மேபி வந்தா டிஸ்கண்டினியூ பண்ணிருங்கன்னு போட்டிருந்துச்சு. ஆனா எனக்கு ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்றது புதுசு இல்ல. ஆல்ரெடி வீட்லயே லாஸ்ட் 3 மந்தா ஹோம்மேட் ரோஸ்மெரி வாட்டரை நானே செஞ்சு யூஸ் பண்றேன். பட் விசிபிளா பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் ஒரே டிஃபரெண்ட் தான் கலர். ஹோம்மேட் ரோஸ்மெரி வாட்டர் ரெட் கலர்ல இருக்கும். ஆஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டர் பியூர் வாட்டர் கலர்ல இருக்கு. ஏன் இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இன்டர்நெட்ல தேடும் போது ஹெர்பல் டீ மேனர்ல வேப்பர் வச்சு ப்ராடக்ட் செய்யறாங்கன்னு தெரிய வந்துச்சு. சரி ஓகே, டே 2 யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்பவும் எரிய ஆரம்பிச்சுன்னா ஸ்டாப் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். சர்ப்ரைசிங்லி கொஞ்சம் கூட எரியல. 4 நாளைக்கு முன்னாடி இருந்த என்னோட ஹேர் ஃபாலை விட இப்போ 20% என்னோட ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு. இது உண்மையிலே மேஜிக்கா இல்ல இந்த ப்ராடக்டோட எஃபெக்டானு தெரியல. சோ நீங்க ஆல்ஃப் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.